கர்த்தர் இந்த 2024வது வருஷத்தில் 3 மாதங்களாக பாதுகாத்தார். ஆமென். அவருடைய கிருபை. அவர் 3 மாதம் நம்மை பாதுகாத்தார். நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நம் கண்கள் காண்பது கொஞ்சம், ஆனால் நம்ம கண்கள் காணாதது அதிகம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ நாச மோசங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பலவீனங்கள் நம் சரீரத்தை அழிக்கணும்ட்டு வரும்பொழுது நமக்கு தெரியாமல கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். நான் அதை ஆவியனோடு தான் சொன்னார் ஒரு முறை. நீங்கள் கண்ணில் பார்த்து தான் நீங்கள் நம்புறீங்க. அங்கே உங்கள் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை வரும்பொழுது அதை நான் காண்கிற தேவனாக இருந்து அதை நான் உங்களை விட்டு நீக்கி போட்டு உங்களை என்ன பண்ணின்னு வரேன், பாதுகாத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, இந்த மாதத்து வாக்கு தத்தத்துக்கு நேராய் போகலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம் எடுத்து வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்படியாக, ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாக, ஒரு நம்பிக்கை தரும்படியாக, ஒரு விசுவாசத்தை உண்டாக்கும்படியாக அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். ஆமென். ஒரே பிஸி, ரொம்ப பிஸி. நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். இது வேறு மார்ச் இயர் எண்டிங், பலதரப்பட்ட வேலைகள் சூழ்ந்து இருக்குது. நேற்று வேறு ஈஸ்டர், அதுக்கு முன்னாடி குட் ஃப்ரைடே, இப்படியே போச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் வாக்கு தத்தம்? எப்பயுமே ஆண்டவர் வாக்கு தத்தம்லாம் எனக்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லுவார், அடுத்த மாதத்துக்கு இதை பேச எடுத்து வையின்ட்டு. நான் அதை எடுத்து வச்சுருவேன், நான் கவலையே பட மாட்டேன். ஆனால் நேற்று இந்த மாதம் என்னன்னா ரொம்ப பிஸியில் போயிடுச்சு. அப்போ கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை. கர்த்தர் அந்த வசனத்தை பேசினார். அதை அதை படிக்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆவியானவர் அப்படியே நல்லா லிட்டரலாக பேசுகிற மாதிரி எனக்கு இருந்தது. அப்போ சொன்னார், இந்த வார்த்தையை பேசு, நான் என் ஜனங்களுக்கு இந்த மாதத்தில் செய்வேன்ட்டு. என்னன்னா, முதல்ல அந்த வார்த்தை தொடங்கும் போது கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். ஆமென். முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்கள் என்னை நம்பி இருக்கிறாங்க. எந்தெந்த விஷயத்துலலாம் என்னை மக்கள் நம்பி கொண்டு இருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையில் அவர் நிறைவேற்றுவார். முதல்ல அந்த நம்பிக்கைங்களே நிறைவேற்றுவார். அதான் சொல்லுவாங்க தெரியுங்களா, அவரை நம்பி போகலாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம இதை பற்றி பார்க்கணுன்னா கடன் வாங்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. கடன் பல பேர்கிட்ட கேட்பாங்க. சில பேர் பண்ணுவாங்க, கொடுக்க மாட்டோம், பல சொல்லுவாங்க. ஆனால் சில பேரை சொல்லுவாங்க, அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன பண்ணுவார், கொடுப்பாருங்க, நம்பி போகலாங்க, வாங்க. நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை குறித்து என் ஜனங்கள் எதிலெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அதற்கு நான் பாத்திரவானாக இருக்கும்படியாக அவருடைய நம்பிக்கைகளை நிறைவேற்றுவேன். நம்ம யாரை நம்புவோம்? ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், நமக்கு செய்கிறவங்கள தான் நம்புவோம். அடுத்தது கேட்குறோம், அடுத்ததையும் கொடுத்தா தான் நம்புவோம். ஒன்றும் கேட்டு 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 ஒன்றுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்களெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம் இல்லை? அப்போது கர்த்தர் முதலாவது அவர் உங்கள் நம்பிக்கையாக இருக்க அவர் விரும்புகிறார். தேவனை பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன விரும்புகிறார்னா, ஜனங்கள் என்னை நம்ப வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி அவர் விரும்புகிறாரு அப்படின்னா, வசனம் சொல்லுது, எந்த மனுஷனும் பொய்யன், மனுஷன் மாயை. மனுஷனை குறித்து எப்படி பேசுது பைபிள்? மனுஷன், எந்த மனுஷனும் பொய்யன். பொய்யன்னா ஒரே பொய் பேசின்னு தெரியுறான் இல்லை. அதாவது நீ அவனை நம்புறதுக்கு அவன் நிலையானவன் கிடையாது. அவன் இன்னைக்கு இருப்பான், ஒரு வேளை நாளைக்கு இல்லாமல் போயிடுவான். அதுதான் பொய்யன். மாயையாக இருக்கிறான்னா அவன் கொஞ்ச நாள் இருப்பான், அதுக்கு பிறகு முடியாது. என்னதான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் நேசித்து எவ்வளோதான் உதவி செய்கிறன்னு வாக்கு கொடுத்துருந்தாலும் அவன் கையில் இருந்தால் தான் கொடுக்க முடியும். அவனுக்கு உயிர் இருந்தால் தான் செய்ய முடியும். சில நேரத்தில் பார்க்கும்போது நல்ல உதவி செய்கிற ஆட்கள் திடீர்னு செத்துருவாங்க. அந்த ஆள் செத்த உடனே இந்த உதவி வாங்கின ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இடிஞ்சு போயிடுவான். அவன் செத்ததுக்கு எவன் இடிஞ்சு போனாலும் இவன் இடிஞ்சு போயிடுவான். ஐயோ, இந்த ஆளை நம்பி தான் நான் என் வாழ்க்கை என்ன நினச்சேன்,
இன்னும் 10 வருஷம் ஓட்டலாம்னு நினச்சேன், 20 வருஷம் ஓட்டலாம்னு நினச்சேன், இவன் இப்படி பண்ணிட்டானே. சில நேரத்தில் நம்மளுடைய வேலையை நம்பி நம்ம வாழ்கிறோம், சில நேரத்தில் மனுஷர்களை நம்பி வாழ்கிறோம், சில நேரத்தில் வேலைகளை நம்பி வாழ்கிறோம். இந்த வேலை இருக்குது, இது கவர்மெண்ட் வேலை, ரிட்டையர்ட் ஆகிடுற வரைக்கும் நம்மளுக்கு பணம் வரும், பென்ஷன் வரும், எல்லாமே நினச்சின்னு வாழ்கிறோம், நம்பி வாழ்கிறோம் வேலைகளை. அதே போல் சில நேரத்தில் நம்ம பணத்தை கூட நம்பி வாழ்கிறோம். சில நேரத்தில் பணங்கள்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு தைரியமாக இருக்கும், நம்ம இவ்வளோ வச்சுருக்கோம், அவ்வளோ வச்சுருக்குறோம், நம்ம சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி நம்ம வாழ்கிறோம். ஆனால் பணத்தை கொடுக்குற ஒரு தேவன் தான். அதே சமயம் ஒரு நல்ல உதவி செய்கிற மனுஷர்களை கொடுக்கிறவர் தேவன் தான். அதே போல் நமக்கு எல்லா உதவிகளையும் கொடுக்கிற, ஒவ்வொரு சகாயங்களையும் கொடுக்கிறவர் தேவன் தான். ஒரு நல்ல வேலை கொடுத்ததும் தேவன் தான். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, நம்ம அதை நம்புறத அவர் விரும்பலை, அவரை நம்பணும். அதுதான் இப்போ பிரச்சனை. அவர் நமக்கு நிறைய கொடுக்குறாரு, ஆனால் கொடுத்துட்டு அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, என் மகள் என் மகன் என்ன நம்பி இருக்கணும், நான் கொடுக்குறத நம்பி ஓடக்கூடாது. ஆனால் நம்ம மனுஷன் தானே, நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிட்டோம்னா, நமக்கு எது தேவன் கொடுத்தாரோ அதை நம்பி தான் வாழ ஆரம்பிச்சிடுவோம். நம்ம அது மேலே நம்ம நம்பிக்கை வச்சிடுவோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் தேவன்கிட்ட நமக்கு இருக்கிற அன்பை உடைக்கிறது, தூரப்படுத்துகிறது. தேவன் நமக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் தடுக்கிறதே அதுதான். இதுதான் தடுத்து போட்டுரும். இல்லைன்னா தேவன் நம்மளை உயர்ந்த அளவில் வைக்க ஆரம்பிச்சிடுவார். அதனால தான் பிரசங்கங்கள். ஏன் உங்களுக்கு பைபிள் டீச் பண்ணுறோம், சபைன்னு ஒன்று வச்சு பாஸ்டர்னு ஒருத்தரை கர்த்தர் ஏற்படுத்தி, அவருக்கு பாஸ்டர்னா இந்த பாஸ்டர் வேலை செய்து சும்மா கிடையாது. இங்கே நின்று போதிக்கணும்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் கூட இருந்தால் தான் செய்ய முடியும். அந்த அபிஷேகம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, போதிக்க முடியாது. அப்போ அந்த அபிஷேகத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுத்து, அந்த ஆள் ஒரு பாஸ்டரை வச்சு, ஒரு சர்ச்சை வச்சு, உங்களெல்லாம் அவருடைய ரத்தத்தினால மீட்டு உங்களை இங்கே வச்சு, இங்கே ஒரு பாஸ்டரை வச்சு, எதுக்கு இதெல்லாம் நடத்துகிறாருன்னா, அவருடைய நோக்கம் என்னென்னா, நம்ம மனுஷர்கள் நிறைய நேரத்தில் நம்ம தவறு செய்யக்கூடியவர்கள் தான், திசை மாறக்கூடியவர்கள் தான். ஆனால் அப்படிலாம் இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். எப்பவுமே ஆண்டவர் நம்ம கூட பேசும்பொழுதெல்லாம், எப்போல்லாம் ஒரு வார்த்தை இது ஆண்டவர் எனக்காக தான் பேசுகிறாருன்னு உங்களுக்கு வருதோ, அப்போல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு அளவில் உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மாறுதை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இதிலெல்லாம் மற்றவங்கள பார்க்கக்கூடாது. அவன் கீழ்ப்படியில, இவன் கீழ்ப்படியில, நான் மட்டும் ஏன் கீழ்ப்படியணும். ஆண்டவரை உனக்கு 1 கோடி கொடுக்குறேன், ஆனால் அவனுக்கு கொடுக்கல, இவனுக்கு கொடுக்கல, நீ சொல்கிற மாதிரி நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எவனுக்கு கொடுக்குறீங்களோ கொடுக்கல, இல்லை ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, எனக்கு கொடுங்க ஆண்டவரே, கேட்போமா கேட்க மாட்டோமா. அதே போல் தான் கீழ்ப்படிதலும். ஆண்டவர் பேசும்போது எப்பவுமே நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அதை கரெக்டாக பிடிக்கணும். அப்போது ஆண்டவர் எதுக்காக நம்மக்கிட்ட அடிக்கடி பேசுகிறாருன்னா, அவர் எப்பவுமே ஒரு காரியத்தை விரும்புவார். ஆண்டவர் எப்பவுமே அது என்ன சொல்கிறது, அது அவருடைய ஒரு தன்மை. ஜனங்கள் அவர் உண்டாக்கின ஜனம், அவர் இந்த உலகத்தில் மனுஷன் உண்டாக்கி வச்சு மனுஷன் வாழ்வதற்கு எல்லா நன்மைகளும் வச்சிருக்கிறாரு. இவ்வளோ நல்ல தெய்வம் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, என் மகன் என் மகள் என்னை நம்பி இருக்கணும். அவங்களுக்கு நம்பிக்கை யாராக இருக்கணும்? நான் தான் நம்பிக்கையாக இருக்கணும். அப்படி யோசிக்கிறார். அவர் என்ன விரும்புகிறாருன்னா, அவங்களுடைய நம்பிக்கை நானாக தான் இருக்கணும். அவருடைய நம்பிக்கை பணமாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய நம்பிக்கை பொருளாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய ஆஸ்தியாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய நம்பிக்கை இன்னொரு மனுஷனாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய நம்பிக்கை ஒரு வேலையாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய நம்பிக்கை ஒரு பிஸ்னஸாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய நம்பிக்கை ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடாது. நம்ம இதெல்லாம் நம்பி வாழ்ந்துடுறோம் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் உடைச்சிக்கணும். இந்த மாதத்தில் உடைங்க, அதெல்லாம் கொஞ்சம் வேணாம். நம்ம மைண்ட் எத்தனை பேர் எங்கன்னா வச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் உடைச்சி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா. நான் மனுஷன், சில நேரத்தில் என்னுடைய நம்பிக்கையெல்லாம் என்ன பண்ணிடுறேன், எங்கெங்கேயோ வச்சிடுறேன், தப்பு தான் பண்ணிடுறேன். நான் ஒன்று சொல்கிறீங்களா, நம்ம அவர்கிட்ட உண்மை சொல்லி வந்தோம்னா அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பார். வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்ம தவறுகளை நம்ம மறைச்சாதான் நம்ம நல்லா இருக்க மாட்டோம்னு வசனம். ஆனால் அந்த தவறுன்னு தெரிய வரும்போது நம்ம அந்த இடத்துல நம்மளை சரண்டர் பண்ணும்போது ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புகிறாரு. நீங்கள் பைபிளெல்லாம் படித்து பாருங்கள். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர் ஆகாப். ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா.
இந்த ஆள் போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஏசபேல்ன்ற ஒரு பெண்ணை பாகாலை வணங்குற தெய்வத்தை, பாகால்ன்ற ஒரு விக்கிரகத்தை வணங்குற தெய்வத்தை வணங்குற பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணாரு. இவர் வந்து ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மாதிரி, ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்து அந்த பொம்பளை ஒரே பெரிய அமக்கலம். இவர் பேருக்கு தான் ராஜா, எல்லா ரூல் போடுறதும் அதுதான் நாட்டுக்கே. எவனா வந்தானா கூட ராஜாவை மதிக்க மாட்டான். நீட்டாக ஏசபேல் அம்மா கிட்ட தான், அம்மா என்னம்மா செய்யலாம், அந்த பொம்பளை தான் கட்டளையிடும், எல்லாமே சொல்லும். அது மாதிரி பெரிய ஒரு டாமினேட்டட் பெர்சன். ஒரு டாமினேட்டட்னா தெரியுங்களா, சில ஆள் பார்க்குறதுக்கு வெளி உலகத்தில் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் குடும்பத்தில் வீட்டுக்காரனை பிள்ளைகள் எல்லாரையும் ஆட்டி படைச்சின்னு இருப்பாங்க. டாமினேட்டடு. சில புருஷர்கள் வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார், ஒன்றுமே தெரிய மாதிரி. ஆனால் குடும்பத்தில் போட்டிங்கன்னா மனைவி தலை பிள்ளைங்க தலையெல்லாம் உருட்டின்னு கிடப்பார். டாமினேட்டட். இது மாதிரி இந்த ஏசபேல் ஒரு டாமினேட்டட் பெர்சன். டாமினேட்டட்னா ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டா, நான் சொல்லுதான் செய்யணும், என்ன நீ என்ன பெரிய இதுவா, அவள் தான் அப்படி இப்படின்னு பேசி ஒரே அமக்கலம் பண்ணுற மாதிரி ஒரு லேடி. அது மாதிரி லேடியை கல்யாணம் பண்ண வந்துச்சுன்னு அந்த பொம்பளை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஏசபேல்ன்றவங்க இந்த இஸ்ரவேல் தேசம் எங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா பாருங்க, 400 விக்கிரக ஆராதனை பண்ணுற தீர்க்கதரிசிகள் உள்ளே வந்து அவன் எல்லாம் நல்லா ஹை போஸ்டிங், பெரிய பெரிய வேலை கொடுத்து அவனுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து அவனால பெரிய செட்டில்மெண்ட்டில் வச்சிடுச்சு. 400 தீர்க்கதரிசி, 400 பூஜாரிங்க, தேசமெங்கும் விக்கிரக கோயிலாக கட்டிடுச்சு. ஆண்டவர் விக்கிரகமே பிடிக்காது. இந்த ஆளால் ஒன்றும் பண்ண முடியல, ஆகாபால ஒன்றும் பண்ண முடியல. பண்ணா ஏன்னா உள்ளே இருக்கிற பொம்பளை பயங்கரமான சொல்லுவாங்க தெரியுமா, பைபிள் வசனம் சொல்கிறேன், சண்டையும் கோபக்காரியமான ஸ்திரியோட பெரிய வீட்டில் இருக்கிறத விட வீட்டின் மூலையில் எங்கன்னா ஓரமாக இருக்கலாம் அவன் இல்லாமல். அது மாதிரி ஆள் கூட இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஆனால் அது மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்திருந்த ஆகா பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கும் போது, அதை செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா ஆண்டவர் தெரியும் இந்த ஆள் மேலே ஏன் கோவப்படல அவ்வளோ அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒய்ஃபு டாமினேட்டட் ஆள், இந்த ஆளால் ஒன்றும் பண்ண முடியல, ஆளுகை பண்ண முடியல, அந்த ஒய்ஃபை அடக்கி என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண தெரியல, முடியல. அது பல காரணங்கள் இருக்குது. ஏன் மனைவியை கட்டுப்படுத்த முடியல, ஏன் கணவனை கட்டுப்படுத்த முடியல, பல காரணங்கள் இருக்குது. அதனால் ஆண்டவருக்கான என்ன காரணம் தெரியும். அதனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஏற்றுக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய சந்தோஷப்பட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த படுபாவி தேசத்தையே நாசமாக்கினுக்கிறான், இவனுக்கு போயிட்டு இவர் ஆண்டவர் இவ்வளோ ஒத்தாசை பண்ணுறாருன்ட்டு. அப்போ தான் ஒரு முறை தான் ஆண்டவர் பேசினார், உனக்கு தெரியாதுரா, நீ என்ன பார்க்குற, எழுதி இருக்குதுல பார்க்குற, ஆனால் அன்றைக்கி சூழ்நிலை என்ன, அந்த பொம்பளை என்ன டாமினேட்டடு, இந்த ஆளுடைய கெப்பாசிட்டி என்ன, அது என்னென்னா பேசுச்சு, என்னென்ன பண்ணியிருக்கும் குடும்பத்தில் உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதில் நான் அதெல்லாம் பேசுறதில்லை. சரி ஆண்டவரே சொல்கிறீங்களா, நான் கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். சரி, அப்போது என்னென்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் அதுக்கு ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையில சொல்கிறேன், ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார், ரொம்ப சந்தோஷப்படுவார். என்னன்னா கர்த்தரை உங்களுடைய நம்பிக்கையாக நீங்கள் எப்பவுமே வச்சுக்கிட்டு இருங்க, அவர் உங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுனே வருவார். நம்ம எப்பெல்லாம் கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாக வைக்காம மற்றதை அந்த இடத்துல வைக்கிறோமோ, அப்போல்லாம் தான் நம்மளுடைய நன்மைகள் என்ன ஆகுதுன்னா நிற்க ஆரம்பிச்சிடுது, அந்த லெவலில் நின்றுடும். அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு போகலாம். நம்மளை ஆண்டவர் உயர்த்துகிற அளவுலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில சொல்கிறேங்க, பெரிய அளவில் நம்மளை உயர்த்துவார். அதுக்கு உதாரணமே தாவீது ஆடு மேய்ச்சின்னு இருக்கிற ஒரு ஆள். தாவீதுனா மேய்ச்சின்னுக்கிறாரு, அதை விட பெட்டர் வேலை தான் நீங்களாம் செய்கிறீங்க. நீங்களாம் அது மாதிரி ஆடு மேய்க்கிற வேலையை செய்கிறீங்க. எல்லாரும் அதை விட பெட்டரான வேலையில் தான் இருக்கிறீங்க, பெட்டராக தான் இருக்கிறீங்க. அப்போ தாவீதுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மோசமான லெவல். அவ்வளோ லெவலில் இருக்கிற தாவீதை கர்த்தர் சந்திக்கிறாரு. கர்த்தர் பாருங்கள் அபிஷேகம் பண்ணுறார். என்னவா அபிஷேகம் பண்ணார்? ராஜாவாக. நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தர் மேலே ராஜாவாக ஒரு அபிஷேகம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்கள் மேலே தீர்க்கதரிசிகளின் அபிஷேகம் இருக்குது இல்லை? ராஜாக்களாக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியர்களாக நாம கர்த்தர் என்ன பண்ணிருக்கார்? அபிஷேகம் பண்ணிக்கிறார். அன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிஷேகம். இன்றைக்கி ஒரே அபிஷேகத்தில் 3 இருக்குது. அல்லேலூயா. மல்டி. சில நாள்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்
துணியெலாம் வந்து சாயம் பிடிக்கும் போது ஒரே கலர் தான் பிடிக்க முடியும், மல்டி கலர் சாயம்லாம் பிடிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி வந்துடுச்சு, கலரே மாற்றிடுறானுங்க. மஞ்சள் கலர் பூவெல்லாம் பச்சை கலர் பூவாக ஆக்கிடுவானுங்க. எல்லாம் டேலண்ட்டும் என்ன மல்டி வந்துடுச்சு. அதுபோல தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குற அபிஷேகம், அதில் வந்து அது ஒரு அபிஷேகம் தான், உள்ள 3 விதமான செயல்களை செய்யறதுக்கு பலன் இருக்குது. சரி, அப்போ தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, நான் அவரை நம்ம நம்பிக்கை வச்சு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த வசனம், உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். அடுத்தது என்ன பண்ணுவாருங்களா, உங்கள் கால், அதுதான் சொல்கிறாரு ஆண்டவர், உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் மாட்டாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, மாட்ட மாட்டீங்க. நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, என் வாழ்க்கை எப்படி போக போகுது, நான் என்ன பண்ண போகிறேன். கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தையை மட்டும் பிடிங்க, என் கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் காப்பார். கால்னா கால் மட்டும் இல்லை, கால்ன்றது எதற்கு அடையாளம்னா, அது நடப்பதற்கு, ஓடுவதற்கு, பயணத்துக்கு அடையாளம். இது எதுனா, நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணத்தில் நம்ம எதிலையும் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காப்பார். பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, எதுலனா நம்மளை சிக்க வைக்கணும்னா அவன் யோசிச்சுன்னு இருப்பான். பிசாசு எப்பயுமே என்ன பண்ணான்னா, அவன் எனி டைம் ஒரு பிளானோடு ஒர்க் பண்ணினே இருப்பான். யாருன்னா ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நண்பனை கொடுப்பான், நண்பன் கூட பேச வைப்பான். என்ன பண்ணுவான், அவன் மூலமாக நம்மளை எதுலன்னா சிக்க வைக்கணும்னு யோசிப்பான். இல்லைன்னா ஏதாவது ஒன்று எடுத்துன்னு வருவாங்க, யாரானா ஒரு ஆள். அதுதான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள், நம்ம கூட பேசுகிறவங்க, பழகுறவங்க, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிற செயல்களில் அவங்க செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளை அதில் இழுக்கிறான்னா நம்ம அவனெல்லாம் கட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. எப்படி இருப்பான், ரொம்ப அழகாக இழுப்பாங்க, ஒரே ஒரு முறை அப்படிதான் சொல்லுவான், ஒரே ஒரு முறைன்னு தான் சொல்லுவான். அப்புறம் என்ன சொல்லுவான், ஒரு முறை வந்துட்டல இனி என்ன அப்படின்னுவான். பிசாசுடைய பெரிய தந்திரமே அவன் பாவம் செய்ய வைக்கிறதுல என்ன சொல்லுவான்னா, இந்த ஒரு முறை மட்டும் நீ செய்ய தப்பு கிடையாதுன்னுவான். அப்புறம் என்ன சொல்லுவான், நீ தான் செஞ்சிட்டல, நீ என்ன பெரிய யோகியனா, வா அப்படின்னுவான். அதுதான் பிசாசுடைய பேச்சே. ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை எந்த பிரச்சனையிலையும் நம்ம வாழ்க்கை சிக்காதபடிக்கு காப்பார். ஒரு காரியம் இருக்குது பாருங்கள், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரில தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அல்லேலூயா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமை தேவன் வந்து அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறாரு, ஆபிரகாமே உன்னுடைய நேசகுமாரன் ஏகசுதன் ஈசாக்கை நான் காண்பிக்கிற மலையில் நீ என்ன பண்ண, எனக்காக பலியிடுவியான்னு கேட்டார். ஆபிரகாம் சொன்னார், கண்டிப்பாக பலி செலுத்துறாயா அப்படின்னாரு. சரி ஓகே கிளம்பு நாளைக்கு காலையிலன்ட்டார். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, ஈசாக்கை கூப்பிட்டுக்கின்னு ஒரு 2-3 வேலைக்காரங்களை கூப்பிட்டுக்கின்னு பலி செலுத்துறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கின்னு, கட்டைங்க வேணும், நெருப்பு வேணும், அதனால் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு ஈசாக்கை கூப்பிட்டுன்னு போகிறாரு. கர்த்தர் உடனே காட்டிடலங்க. 3 நாள் ஆபிரகாமையும் ஈசாக்கி என்ன பண்ணுறாருன்னா மலை மேலேயே சுத்த வச்சுருக்கிறாரு. எத்தனை நாள்? 3 நாள். நான் யோசித்தேன், நான் ஈசாக்கு எப்படி போயிருப்பார் தெரியுங்களா? கல் எடுத்து தூக்கி போட்டுக்கின்னு ஒரே விளையாடின்னு, ஒரே மரத்தில் பழம் தொங்கியிருக்கோம், ஓடி போய் பழத்தில் எடுத்து சாப்பிட்டுக்கின்னு அவர் சந்தோஷமாக இருந்திருப்பார். வேலைக்காரங்களாம் எப்படி போயிருப்பாங்க? அவங்களுக்கு தெரியாது. ஐயா சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார், எல்லாம் அவங்கவுங்களுக்கு எல்லாம் பைசாலாம் வச்சுக்கிறார். கொஞ்சம் ஆபிரகாம் கொஞ்சம் நல்லா பணக்காரர் வேறு, அதனால் பண பிரச்சனைலாம் கிடையாது. எதனா வாங்கணும் கொள்ளணும்னா கூட டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம். வேலைக்காரங்களாம் நல்லா அவங்க சந்தோஷமாக போகிறாங்க.
ஆனால் இதில் கிளம்புறதுலேருந்து ஒரு வேதனையோடு கடந்து போகிற ஒருத்தர் யார் கேட்டால் ஆபிரகாம் தான். ஏன்னா அவருக்கு தான் தெரியும், என்னுடைய ஒரே பையனை நான் என்ன பண்ண போகிறேன், பலியிட போகிறேன், என் ஒரே பையன் சாவ போகிறான். யோசிச்சு பாருங்கள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு உண்மை தெரியும், சிலருக்கு உண்மை தெரியாது. உண்மை தெரியாதது நல்லா பிரியாணி சாப்பிட்டு இருக்கோம், உண்மை தெரிஞ்சது உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். பார்த்து இவனுக்கு இப்படி ஆக போதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாவ போகிறான், இது தெரியாம என்ன பண்ணிருக்கிறான், பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னு. தெரியுங்களா? அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அப்போ ஆபிரகாம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் வந்து ஒரு நாள் 2 நாள் வைக்கலங்க, பயங்கரமான சோதனை. ஆபிரகாமுக்கு வந்த மாதிரி சோதனைலாம் நம்மளுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். 3 நாள், 3 நாள்ன்றது கிட்டத்தட்ட 72 மணி நேரம். 72 மணி நேரம். ஒரு நிமிஷம் பார்த்தா கூட எப்படி இருக்கும் தெரியுமா, ஈசாக்க வேதனையாக இருக்கும். ஐயோ என் பையன் சாவ போகிறான். கர்த்தர் என்ன பண்ணுறான்னா, ஆபிரகாம பலியிடணும்னு சொன்னது பெரிய வேலை இல்லை. வாடா வா, 1 ஹவரில் முடிச்சுட்டுனா மேட்டு முடிஞ்சிட்டு இருக்கோம். 1 ஹவரில் 3 நாள் வைக்கிறாருங்க டைமு. 3 நாள் கூப்பிட்டு போகிறாரு, திரிகிறாரு, மலையெல்லாம் சுற்றுறாரு. ஆண்டு சொல்கிறார், நான் காட்டுற இடத்துல தான் நீ என்ன பண்ணணும், பலி இன்னும் வேறு எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது சொல்லி பிதாவாகிய தேவன். பாருங்கள், இந்த சம்பவம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 3000 வருஷத்துக்கு 3000 இல்லை 5000 வருஷத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட இயேசு வந்து 2000 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷம் இருக்கும். 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இதெல்லாம். பாருங்கள், அப்போது என்ன ஆகுதுன்னா, ஆபிரகாமை கூப்பிட்டுக்கின்னு 3 நாளாக ஆபிரகாம் பையனை வச்சுக்கின்னு கட்டையை வச்சுக்கின்னு வேலைக்காரங்களை வச்சு சுற்றினுக்கிறாரு மலை மேலே. ஆண்டவர் சொல்லவே இல்லை, சொல்லிட்டார், நீ இந்த மலைக்கு வந்துடு, நான் சொல்கிற இடத்துல பலியிடுன்ட்டாரு. ஆபிரகாம் வந்தார், இந்த மலையா அந்த மலையா பார்க்குறாரு. இவர் சொல்கிறார், இல்லை வா 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 வா, சொல்கிறேன் வா வான்னு சொல்லி 3 நாள் கூட்டின்னு போயிட்டார். கூட்டின்னு போயிட்டு அந்த மோரியா மலைன்ற ஒரு மலையில் ஒரு இடத்த காண்பிக்கிறாரு. காண்பித்து இந்த இடத்துல பலி செலுத்து. எந்த இடத்துல? ஆமாம், மோரியா மலையில் ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துல பலி செலுத்து. நம்ம கேட்கலாம், ஏன் அங்கே தான் செலுத்தணுமா, நான் இங்கே வச்சு செலுத்துவேன். நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம ஒரு இடத்துல வைக்கிறார்னா அது ஒரு திட்டத்தோடு வைக்கிறார், ஒரு நோக்கத்தோடு வைக்கிறார். தெரியுங்களா? நமக்கு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்குறாருன்னா அது வந்து ஒரு பிளான், காட்ஸ் பிளான் இருக்குது அதில். அப்போ இந்த இடம் அப்படின்னும் போது அந்த இடத்துல தான் பலி செலுத்தணுன்றாரு. ஆபிரகாம் எல்லாம் பண்ணிட்டாரு. ஈசாக்கு எப்போ கேட்குறாரு தெரியுமா, கிளம்பும் போதே கேட்டிருக்கணும், அப்பா என்னப்பா ஆட்டை கூட்டு வரலையே பலி செலுத்துறது கேட்டு. அங்கே வந்து கேட்குறாரு லாஸ்ட்டில். ஏன்னா அது விளையாட்டு பையன். அப்போ ஈசாக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். ஆனால் அவர் விளையாட்டை ஜாலியாக விளையாடினா வந்துட்டார். அவருக்கு தெரியல அப்பா கூட ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக குதிச்சு விளையாட்டு வந்து கடைசியில் வந்து பார்த்தா அப்பா டக்குன்னு கையை பிடிச்சி கட்டினார், காலை பிடிச்சி கட்டினார். ஆடு எங்கப்பான்னு கேட்டு வர மேலே படுக்க வச்சுட்டாரு. படுக்க வச்சிட்ட பேர் ஈசாக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ அப்பா வெட்ட போகிறாரு. ஒரே ஈசாக்கு அழுதுருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அழுதுருப்பார். என்னப்பா இப்படி பண்ணுற, அப்பா வேணாப்பான்ட்டு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். இவர் படுக்க வச்சுட்டு இவர் கத்தியை எடுத்துக்கிட்டார், கையில் எடுத்து எங்கே அர்த்தா புள்ள நோவாமல் சாவானோ அங்கே அறுத்துடணும், கழுத்தன்ட்டு ஒரே வெட்டிடணும், சும்மா கரகரன்னு அறுத்துன்னு இருக்கக்கூடாது அப்படின்லாம் பிளான் பண்ணி கத்தியெல்லாம் எடுத்துக்கிறாரு. கத்தி எடுத்து ஓங்குறாரு. வானத்திலிருந்து சத்தம், ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் கையை போடாத, அப்படின்னு சொல்லிட்டு உடனே சத்தம். ஆபிரகாம் நிறுத்திட்டாரு. எல்லாம் ரெடி ஆகுது, பிள்ளையை காப்பாதாச்சு. இப்போ இவ்வளோ இந்த இடத்துல வந்து கர்த்தர் தேவன் என்ன பண்ணார், ஆபிரகாம் வச்சு பலி செலுத்துக்கு ஒரு பலிப்பிடத்தை ரெடி பண்ணார். ஆனால் பலி இல்லாமல் போகக்கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளையாண்டன் மேலே கையை போடாதுன்னு சொல்லிட்டார். சொல்லி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது, ஏறெடுத்து பார்க்கும்போது அவன் பார்க்குற இடத்துலையே இதோ பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்தது. ஆக்சுவலாக அந்த முதல்ல அந்த பலிபீடத்தில் யார் சிக்கின்னு இருந்தது? ஈசாக்கு தான் சிக்கின்னு இருந்தார். ஆனால் ஈசாக்கை காப்பாற்றும்படியாக அங்கே ஒரு ஆடு சிக்கி கொண்டிருந்துச்சு. அந்த ஆடு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு தெரியுங்களா? எந்த இடத்துல ஈசாக்கை பலியிட தேவன் சொன்னாரோ அந்த இடத்துல தான் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எக்ஸாக்டா அதே இடத்துல தான்
இயேசு சிலுவையில் மனுஷனுக்காக பாவ நிவாரண பலியாக, அதில் தான் அந்த வசனம் ஆண்டு சொல்ல பாருங்க, அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவருடைய பிள்ளையாகி இயேசுவை அந்த இடத்துல பலி செலுத்தினார். அல்லேலூயா. அந்த இடத்துல அவர் சிக்கி கொண்டிருந்தது. இயேசு நமக்காக சிக்கி கொண்டிருந்தார், ஏன்னா நாம் சிக்கக்கூடாதுன்ட்டு. ஆமென். ஆனால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் கால் எதுலேயும் சிக்காதபடி, உங்கள் வாழ்க்கை பிரச்சனையில் சிக்காதபடி, போராட்டத்தில் சிக்காதபடி, வியாதியில் சிக்காதபடி, பலவீனத்தில் சிக்காதபடி, தோல்வியில் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாங்கள் இப்படியே பார்க்கிறோம், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உண்மை அதிகமாக நம்பினோம். அநேக வேலையில் நாங்கள் எங்கள் நம்பிக்கை எதுலன்னா வச்சிடறோம், தப்பு பண்ணுறோம். எங்களை மன்னிங்க, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் நிச்சயமாக கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை தான் எங்களுடைய நம்பிக்கையாக வைத்து வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள்கிட்ட அதில் சின்ன சின்ன குறைகள் வரும்பொழுது எங்களோடு பேச சரி பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உங்களை எங்களுடைய நம்பிக்கையாக வச்சிருக்கு எங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி காக்கிற நல்ல தகப்பனாகி உண்மை வைத்து நம்பிக்கையாக வைத்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் இந்த வசனம் பரிபூர்ணமாக நிறைவேறட்டும். எதுலேயும் உங்கள் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். சபை மக்கள் மேலே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இதை ஆன்லைனில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கிரியை செய்யட்டும். தொடர்ந்து அப்பா இந்த நாளிலும் கூட எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்களை பரிசுத்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நான் சொல்கிறத சொல்லுங்க, கர்த்தர் என் நம்பிக்கையாக இருந்து என் கால் சிக்கி கொள்ளாதபடி என்னை காப்பார். ஆமேன். God bless you.